السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لا يؤاخذكم الله باللغو في أيمانكم ولكن يؤاخذكم بما كسبت قلوبكم. أن رسول الله صلى الله عليه وسلم أدرك عمر بن الخطاب رضي الله تعالى عنه وهو يسير في ركب يحلف بأبيه فقال: ألا أن الله ينهاكم أن تحلفوا بآبائكم، من كان حالفا فليحلف بالله أو ليصمت، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாக வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெருமிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயத்தின் 225வது திருவசனத்தில் சொல்வார்: லா யுஆஹிதுகுமுல்லாஹு பில்லக்வி ஃபீ ஐமானிக்கும் வலாக்கி யுஆஹிதுக்கும் பிமா கஸபத் குலூபுக்கும். நீங்கள் வீணாக செய்யும் சத்தியங்களுக்கு நாம் குற்றம் பிடிக்க மாட்டோம். அதே சமயம் நீங்கள் உள்ளத்தால் உறுதி கொண்டு செய்யும் சத்தியங்களை நிச்சயமாக நாம் விசாரிப்போம் என்பான் அல்லாஹ். நம்முடைய உலக வாழ்வில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் சொல்லும் கருத்தை உறுதிப்படுத்துவதற்காக, நாம் சொல்லும் வார்த்தையை நம்ப வைப்பதற்காக, அல்லது நாம் செய்த செயலை நம்ப வைப்பதற்காக, மறுப்பதற்காக ஆதாரங்களை முன்வைக்க வேண்டும். ஆதாரங்கள் இல்லாத பட்சத்தில் கடைசி ஆயுதமாக ஒரு மனிதன் முன்வைக்கும் வார்த்தை சத்தியமாக. ஆதாரம் இல்லாத போது ஒருத்தர் கடன் வாங்கியிருப்பாரு, கடன் வாங்கும் போது ரொம்ப பவியமா வந்து வாங்குவாரு, அடக்க ஒடுக்கமா வந்து வாங்குவாரு. உங்களை விட்டா வேற யாருமே கிடையாது, நீங்க தரலன்னா என் குடும்பமே நடத்திருக்கு வந்துடும் அப்படின்னு தான் சொல்லுவாரு. நாமளும் அந்த அர்ஜென்ட்டுக்காக, அவசரத்துக்காக எதை பத்தியும் யோசிக்காம ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுவோம். அப்புறம் ஒரு மாசத்துல திருப்பி தர்றேன்னு இருப்பாரு. ஒரு வருஷம் ஆனாலும் திரும்ப தர மாட்டாரு. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப கேட்கும் போது, நீ யாரோ நான் யாரோ, நீ எப்பயா எனக்கு தந்த அப்படின்னு திரும்ப கேட்பாரு. அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாரு, பாவம், நடுத்தருக்கு வந்துடும் குடும்பம்னு சொன்னாரு. அந்த சமயத்துல போய் அந்த ஆள்கிட்ட என்ன எழுதி கையெழுத்து வாங்கி என்ன பண்றது? ரொம்ப பழக்கமான ஆளாச்சே, ரொம்ப உறவாச்சே அப்படிங்கிறதுனால நாமளும் எதையும் யோசிக்காம கொடுத்துருப்போம். ஆனா இப்ப கடைசியா ஆதாரம் இருக்கா, எழுதி வச்சிருக்கோமா, கையெழுத்து போட்டிருக்கோமா அப்படின்னு எல்லா பேச்சும் இப்ப பேசுவார். இப்ப நமக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் என்னன்னா ஒண்ணுமில்லை. அவர் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு, அவர் படுற சிரமத்தை பார்த்துட்டு மனிதாபிமான அடிப்படையில் நாம் செய்த உதவி,
ஆனா இப்ப நமக்கு ஒரு சிரமம், நமக்கு ஒரு கஷ்டம்னு வந்திருக்கும் போது, சரி திரும்ப இவ்வளவு காலமா தரலையே, இப்போவாது திரும்பி தர மாட்டானா அப்படின்னு கேட்கும் போது அவர் சட்டம் பேசுறாரு. ஆதாரம் இருக்குதான்னு கேட்கிறாரு. இப்ப நம்மள்ட்ட இருக்கிற ஒரே ஆயுதம், ஒரே ஆதாரம் என்னன்னா, அல்லாஹ் மேல சத்தியமா நான் சொல்றேன், கண்டிப்பா நான் உனக்கு தந்தேன், நீ மறுத்துட்டு பார்ப்போம். அல்லாஹ் மேல சத்தியமா நீ என்கிட்ட வாங்கலன்னு சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு. இதுதான் நம்மள்ட்ட இருக்கிற கடைசி ஆயுதம். லாஸ்ட் வேற ஒண்ணும் கிடையாது. எந்த விதமான பத்திரத்திலையும் கையெழுத்து வாங்கல, எந்த விதமான வீடியோவும் எடுத்தும் வைக்கல, எதுவுமே இல்லை நம்மள்ட்ட. அப்ப அவர் தைரியமா ஒண்ணு அல்லாஹ் மேல சத்தியமா நான் வாங்கல அப்படின்னு போய் சொல்லணும், அல்லது அல்லாஹுக்கு பயந்துகிட்டு இல்ல இல்ல நான் வாங்கினேன், இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் தர்றேன் அப்படின்னு சொல்லணும். இந்த ரெண்டை விட்டு நீங்க முடியாது. ஒவ்வொரு மனிதனும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இது மாதிரியான இக்கட்டான சந்தர்ப்பங்கள்ல, இக்கட்டான நேரங்கள்ல ஒருவன் மாட்டிக்கிறான். அது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் சரி. அப்படி ஒரு சூழல் நமக்கு வருகிற போது, ஒரு சந்தர்ப்பம் வருகிற போது, நாம் சத்தியம் செய்கிற சூழலில் உண்மையில் அல்லாஹ்வை பயந்து, அல்லாஹ்வை முன்வைத்து, நாம் செய்த செயலை, நாம் சொன்ன வார்த்தைகளை அல்லாஹ் கவனித்துக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற உள்ளட்சத்தோடு அல்லாஹ்வை பயந்து நாம் அந்த வார்த்தைகளை முன்மொழிய வேண்டும். அப்படி இல்லாத போது அதற்குண்டான தண்டனையை நாளை மறுமையில் அனுபவிக்க நேரிடும் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குர்ஆனும் நமக்கு உணர்த்துகிறது. அதைத்தான் அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்கிறார். லா யுஆஹிதுகுமுல்லாஹு பில்லஹ்வி ஃபீ ஐமானிக்கும், வீணான சத்தியங்களை அல்லாஹ் பொருட்படுத்த மாட்டான். வலாக்கின் யுஆஹிதுகும் பிமா கஸபத் குலூபுக்கும், உண்மையாக நீங்கள் மனம் விரும்பி செய்த சத்தியங்களுக்கு நிச்சயம் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா உங்களை பிடிப்பான் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொல்வார். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா சொல்லுவாங்க, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்த சமயம், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு கட்டத்தில் யஹ்லிஃபு பி அபீஹி, எங்க அத்தா மேல சத்தியமா அப்படின்னு ஒரு சத்தியம் பண்றார். அப்ப கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் அன்னல்லாஹ யன்ஹாக்கும் அன் தஹ்லிஃபு பி ஆபாயிக்கும், உங்களுடைய பெற்றோர்களின் மீது சத்தியம் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் தடை விதிக்கிறார். மன் கான ஹாலிஃபன் ஃபல்யஹ்லிஃப் பில்லாஹி அவ் லா யஸ்முத், இப்படி ஒரு கட்டாய சூழல் உனக்கு ஏற்பட்டால், சத்தியம் செய்ய வேண்டிய நிலை வந்தால், அப்போது அல்லாஹ்வின் மீது மட்டுமே சத்தியம் செய்யட்டும், அல்லது மௌனமாக இருக்கட்டும், சத்தியமே செய்யாத, ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லு, ஏத்துட்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லு. சொல்ல வேண்டிய சூழல் வந்தால் அல்லாஹ்வின் மீது மட்டுமே சத்தியம் செய்ய வேண்டுமே தவிர, துண்டை தூக்கி போட்டு தாண்டி சத்தியம் பண்ணு, புள்ள மேல சத்தியம் பண்ணு, அத்தா மேல சத்தியம் பண்ணு, குர்ஆன் மேல சத்தியம் பண்ணு, எல்லாம் எதுவுமே கூடாது. எல்லாம் மார்க்கம் தடை செய்த விஷயம். குர்ஆன் தந்த அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்கிறேன்னு சொல்லலாம், குர்ஆன் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லக்கூடாது. நபியின் மீது சத்தியமாக, பள்ளியின் மீது சத்தியமாக, அஜரத்தின் மீது சத்தியம். சில பேர் மிரட்டுறதுக்காக, அசத்து மிரட்டுறதுக்காக, அஜரத் உங்க மேல சத்தியமா சொல்ற, அப்படித்தான், என்ன பிரச்சனைனாலும் நீங்களே வாங்கிக்கீங்க. யார் மேலேயும் சத்தியம் பண்ணக்கூடாது, அல்லாஹ்வின் மீது மட்டுமே சத்தியம் செய்ய வேண்டும். அவுல யஸ்முத், அல்லது வாய் மூடி இருக்கட்டும் என்றார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பல நேரங்களில், பல சந்தர்ப்பங்களில் அல்லாஹ் மீது சத்தியம் செஞ்சிருக்கிறார். அல்லாஹ் மேல சத்தியமாக என்று சொல்கிற வார்த்தை அசிங்கமான வார்த்தையோ, அருவருப்பான வார்த்தையோ, சொல்லக்கூடாத வார்த்தையோ கிடையாது. தாராளமா சொல்லலாம், ஆனா உறுதி கொண்டு சொல்லணும். நம்ம என்ன சத்தியம் செய்கிறோமோ அதை நிறைவேற்றுகிற தன்மை நம்மிடத்தில் இருக்கணும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்கள்ல சொல்றாங்க. புகாரியினுடைய 389வது ஹதீஸ்ல அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார், அத்திம்முர் ருக்கூஅ வஸ்ஸுஜூத, நீங்கள் ருக்கூஐயும் சுஜூதையும் பரிபூரணமாக நிறைவேற்றுங்கள். ஃபவல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய ஆத்மா எந்த இறைவன் கைவசம், அல்லாஹ்வின் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, இன்னீல அராக்கும் மின் பஅதி லஹ்ரி இதா மா ரகஅத்தும் வ இதா மா சஜத்தும், நான் முன்னாடி தான் தொழு வச்சிட்டு இருக்கிறேன் இமாமா நின்று, நீங்கள் பின்னாடி தொழுவுறீங்க,
ஆனா எனக்கு பின்னால் நீங்கள் தொழுதாலும் நீங்க எப்படி ருக்கு செய்றீங்க, நீங்க எப்படி சஜிதா செய்றீங்க என்பதை நான் பின்னாலும் பார்க்கிறேன். இது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். நமக்கு முன்னாடி கண்ணு தெரியுது, முன்னாடியே பாதி தெரிய மாட்டேங்குது. இது பின்னாடி எப்படி தெரியும்? முன்னாடி உள்ளதே தெரிய மாட்டேங்குது, பின்னாடி உள்ளதை முன்னாடி பார்ப்பதை போல பின்னாலும் நாம் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னா இது ஒரு ஆச்சரியமான விஷயம், அதிசயமான விஷயம். அவ்வளவு சீக்கிரத்துல ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்றுக்கொள்ள முடியாத இந்த விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது அதை உறுதிப்படுத்துவதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை ஃபவல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய ஆன்மா, என்னுடைய உயிர் எந்த இறைவன் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் உங்களை பின்னாலும் பார்க்கிறேன். பின்னாடி திரும்பி பார்க்க மாட்டேன், முன்னாடிதான் நிப்பேன். ஆனா நீங்க பின்னாடி என்ன செய்றீங்க என்பது எனக்கு தெரியும், நான் பார்ப்பேன். அந்த பார்வையை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். இது மாதிரியான பல சந்தர்ப்பங்களில் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபவல்லதி நஃப்ஸி பியதிஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக என்கிற வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். பல சந்தர்ப்பங்கள்ல சத்தியம் செஞ்சிருக்கிறாங்க. குர்ஆனுடைய பல இடங்களில் அந்த சத்தியத்தை, ஹதீஸ்ல பல இடங்களில் அந்த சத்தியத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப சத்தியம் செய்வது தப்பல்ல, அதுவே ஒரு மோசமான வார்த்தையா பார்க்க கூடாது. அல்லாஹ் மேல போய் சத்தியம் பண்றான், அல்லாஹ் மேலதான் சத்தியம் பண்ணணும். மத்த விஷயங்கள் மேல சத்தியம் பண்ணாதான் தப்பு, அல்லாஹ் மேலதான் சத்தியம் பண்ணலாம். அப்ப நமக்கு ஒரு விஷயத்தை ஊர்ஜிதப்படுத்த கடைசி ஆயுதமாக இருப்பது சத்தியம். ஆனால் சத்தியம் செய்தால் என்ன சத்தியம் செய்யறோமோ அந்த சத்தியம் நிறைவேற்றப்பட வேண்டும், அதை விடக்கூடாது. இன்னல் லதீன யஷ்தரூன பிஅஹதில்லாஹி வ ஐமானிஹிம் ஸமனன் கலீலா உலாயிக லா ஹலாக லஹும் ஃபில் ஆখিরাতি வலா யுகல்லிமுஹுமுல்லாஹ் வலா யன்துரு இலைஹிம் யௌமல் கியாமா வலா யுஸக்கீஹிம் வலஹும் அஸாபுன் அலீம். தேர்தல் சூடு பிடிக்கிற நேரம் வாக்குறுதிகள்லாம் ரொம்ப ஸ்பீடா வரும். அதை செஞ்சிரும், இதை செஞ்சிரும், அப்படி செய்ய போறோம், இப்படி செய்ய போறோம் அப்படின்றத ரொம்ப சாதாரணமா வரும். இந்த வாக்குறுதி எல்லாமே நம்மளை பொறுத்தவரை நம்ம ஒரு பேர் வச்சிருப்போம், இதெல்லாம் தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்னா நடக்காது, சும்மா சொல்லுவாங்க, நடக்காது. அது மாதிரி சிலருடைய வார்த்தைகள் எல்லாம் மேல சத்தியமா, ஆமா உங்க சத்தியத்தெல்லாம் கொண்டு போய் குப்பையில போடுங்க அப்படிமோ அப்படின்னா அவர் எப்ப சத்தியம் பண்ணாலும் அதை நிறைவேற்ற மாட்டார். அவருடைய பழக்கமே சத்தியம் பாரே தவிர அந்த சத்தியத்தை நிறைவேற்றாத ஆள். அப்ப அவர் பயப்படணும். ஏன்னா அல்லாஹ்வின் மீது சத்தியம் என்று ஒரு வார்த்தையை சொல்லிட்டா அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். வியாபாரிகளை பொறுத்தவரை இன்னும் அதிகமாக தன்னுடைய பொருளை விற்கணும் அப்படிங்கும் போது கடைசி கட்டத்துல ஐயோ கஸ்டமரை விட்டுறக்கூடாது, சத்தியமா இதை நான் இவ்வளவுதான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லியாவது எப்படியாவது வித்துடணும். அல்லாஹ் சொல்கிறான் இன்னல் லதீன யஷ்தரூன பிஅஹதில்லாஹி வ ஐமானிஹிம் ஸமனன் கலீலா, அற்ப விலைக்கு அல்லாஹ்வுடைய சத்தியத்தை விற்கக்கூடியவர்கள். ஏதாவது சின்ன சின்ன காரணங்களுக்கெல்லாம் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்யக்கூடியவர்கள் உலாயிக லா ஹலாக லஹும் ஃபில் ஆখিরা, மறுமையில் அவர்களுக்கு எந்த பங்கும் கிடையாது. சொர்க்கம் கிடையாது, லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் கிடையாது, வலது கையில் கிடைக்காது, சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வெட்டும் வேகத்தில் கடந்து செல்ல முடியாது. இப்படி என்னென்ன பாக்கியங்கள் எல்லாம் மறுமையில் இருக்கிறதோ அந்த பாக்கியங்கள் எதுவுமே கிடையாது. லா ஹலாக லஹும் ஃபில் ஆখিরা, மறுமையில் எந்த பங்கும் கிடைக்காது. வலா யுகல்லிமுஹுமுல்லாஹ், மட்டுமல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களை முகம் கொடுத்து கூட பேச மாட்டார். வலா யன்துரு இலைஹிம் யௌமல் கியாமா, நாளை மறுமையில் அல்லாஹ் அவர்களை பார்க்க கூட மாட்டார். வலா யுஸக்கீஹிம், அவர்களுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான். ஏன்னா சில சமயங்கள்ல அப்படி செய்வான் அல்லாஹ். எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் சரி, நாளை மறுமையில அவன் வந்து நிற்கும் போது அவன் செய்த ஏதோ ஒரு நல்ல விஷயம் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருந்தா, சரி எனக்கு இந்த செயல் போதும், என்ன பெரிய பாவம், எல்லாத்தையும் நான் மன்னிச்சுட்டேன், நீ சொர்க்கத்துக்கு போ அப்படின்னு சொல்ற உரிமை அல்லாஹ்வுக்கு இருக்கு. அல்லாஹ் யாரும் கேள்வி கேட்க முடியாது. நான் இவ்வளவு நன்மை வச்சிருக்கிறேனே, என்ற பாவம் கம்மியா தானே இருக்கு, அவன் இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறானே, அவன்கிட்ட நன்மை கம்மியா தானே இருந்துச்சு, அந்த குறைஞ்ச நன்மைக்கே அவனை சொர்க்கத்துக்கு சொல்லிட்ட, என்கிட்ட இவ்வளவு நன்மை இருக்கு, என்ன நரகத்துக்கு போய் சொல்றியே அப்படின்னு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அப்ப அல்லாஹ் அப்படியும் சொல்கிறார், செய்வேன். அதை நம்பிடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றான் வலா யுஸக்கீஹிம்,
இப்படிப்பட்ட அயோக்கியர்களை நாம் என்ன செய்ய மாட்டோம்? நாளை மறுமையில் அவனுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவனை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டோம். வலகும் அதாபுன் அலீம், அவர்களுக்கு மிக கொடூரமான வேதனை உண்டு. யாருக்கு? யார் சத்தியம் செய்து அதை நிறைவேற்றாமல் விட்டு விடுகிறார்களோ, யார் வீணான சத்தியங்கள், பொய்யான சத்தியங்கள், பொய் சத்தியங்கள், பொய் சாட்சிகள் இவைகளை எல்லாம் சொல்கிறார்களோ அவர்களுடைய நிலை நாளை மறுமையில் அவர்களுக்கு எந்த பங்கும் இல்லை. அல்லாஹ் அவர்களிடத்தில் பேசவும் மாட்டான், அல்லாஹ் அவர்களை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான், அவர்களை அல்லாஹ் பாவங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான். வலகும் அதாபுன் அலீம், அவர்களுக்கு மிக கடுமையான மிக மோசமான வேதனை அவர்களுக்கு உண்டு என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுவார். மற்றொரு இடத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வலா தஷ்தரு பி அஹதில்லாஹி தமனன் கலீலா, அற்பமான விலைக்கு அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்யாதீர்கள். இன்னமா இந்தல்லாஹி ஹுவ கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் எந்த நன்மைகளை சேர்த்து வைக்கிறீர்களோ அதுதான் நிரந்தரமானது. அதை திரும்ப சொல்வார், மா இந்தக்கும் யன்ஃபித் வமா இந்தல்லாஹி பாக், உங்களிடத்தில் எதெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் வீணாக போகக்கூடியது, அழிந்து கொண்டே இருக்கும். வமா இந்தல்லாஹி பாக், அல்லாஹ்விடத்தில் எதை நீங்கள் சேர்த்து வைத்தீர்களோ அது நிரந்தரமானது, பாக்கியாக இருக்கக்கூடியது. வல நஜ்ஸி யன்னல்லதீன ஸபரு அஜ்ரஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன், ஒரு சத்தியத்தை செஞ்சு அதை காப்பாத்துறதுக்காக நீங்க என்ன கஷ்டப்படுறீங்களோ, என்ன சிரமப்படுறீங்களோ, அதற்காக எவ்வளவு பொறுமை காத்திருக்கிறீர்களோ அந்த பொறுமைக்குண்டான பலனை அதிகமாக நீங்கள் மறுமையில் பெற்றுக் கொள்வீர்கள் என்றும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுவார். இப்ப சர்வசாதாரணமாக சின்ன சின்ன விஷயங்கள், அற்பத்தனமான காரியங்களுக்காக வேண்டிய எல்லாம் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக என்கிற வார்த்தை மோசமானதுதான். அது குறித்து பயப்பட வேண்டியதுதான், நாம் பயப்படணும். நம்ம அதை அவ்வளவு சீக்கிரத்தை சொல்லக்கூடாது, சாதாரணமான விஷயங்களுக்கு எல்லாம் சொல்லக்கூடாது. மிக முக்கியமான விஷயங்களுக்கு சத்தியம் செய்ய வேண்டிய சூழல் வந்தால் சத்தியம் செய்யலாம், ஆனால் அது பொய் சத்தியமாக இருக்கக்கூடாது. பல சத்தியங்கள் குறித்து ஹதீஸ் பேசுகிறது. வியாபார பொருளை விற்பதற்காக சத்தியம் செய்யறது. அதே மாதிரி இன்னொன்றையும் சொல்கிறது, சிலருடைய வழமை பழக்கம் இப்படி இருக்குமா, எதையாவது பொய்யா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் செஞ்சேன், நான் கூட சொல்லியிருக்கேன், ஹஜ்ஜுக்கு போயிட்டு வருவாங்க, உம்ராக்கு போயிட்டு வருவாங்க, ஒண்ணுமே நடந்திருக்காது. ஆனா இங்க வந்த உடனே ஏதாவது ஒரு பில்டப் கொடுத்து, நான்லாம் ஹஜ்ஜில் சொல்றது 17 தடவை தொட்டேன் அப்படிம்பாரு. வேற வழி இல்லை, நம்ம அப்படியான்னு கேட்டுக்க வேண்டியதுதான். நமக்கு தெரியும் அது எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு சிரமம் போறது. அல்ஹம்துலில்லாஹ் சிலர் முட்டி மோதி போய் தொடுவாங்க, நடக்கத்தான் செய்யும். 15 தடவை தொட்டேன் 17 தடவை தொட்டேங்கிறதுலாம் ரொம்ப ஓவர், அது நமக்கு தெரியும். ஆனா அவருக்கு போயிட்டு வந்து அந்த வார்த்தையை சொன்னாதான் அவருக்கு ஏதோ ஹஜ் செஞ்ச மாதிரியே ஒரு ஃபீலிங். அதனால என்ன செய்வாங்க சில பேர், நான் அதனாலேயே சொல்றது, யாரு ஹஜ்ஜுக்கு போனாலும் யாரு உம்ராக்கு போனாலும் நல்லபடியா ஹஜ் முடிஞ்சதா, நல்லபடியா உம்ரா முடிஞ்சதா, அதோட நிறுத்திக்கிங்க. எத்தனை உம்ரா செஞ்சீங்க, எத்தனை தவாப் செஞ்சீங்க, இதெல்லாம் கேட்காதீங்க. கேட்டா ஒருவேளை நீங்க அவரை பொய் சொல்ல வைக்கலாம். அவர் சும்மாதான் இருப்பாரு. நீங்க கேட்கறதுனால வேற வழி இல்லாம அவரு 2 தவாப் தான் செஞ்சேன்னு சொன்னா ஒரு மாதிரியா இருக்குமே, 20 தவாப் தான் செஞ்சேன்னு சொன்னா கஷ்டமா இருக்குமேங்கிறதுனால அவர் பாட்டு நான் ஒரு 200 தவாப் செஞ்சிருப்பேன், ஒரு 30 உம்ராவாவது பண்ணிருப்பேன் அப்படின்பாரு, வேற வழி இல்லாம. இப்ப அவரை நம்ம பொய் சொல்ல வைக்கிறோம். நம்ம வம்படியா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்கல்ல, நோன்பு காலத்துல யாரையும் பார்த்து நீ நோம்பாளியான்னு கேட்காத. கேட்டு என்ன செய்ய போற, நீங்க நோன்பு வச்சிருக்கீங்களான்னு கேட்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்ல. அவரை நோம்பாளி மாறியே நம்ம பாத்துக்கணும், அவ்வளவுதான். நோன்பு வைக்கட்டும், நோன்பு வைக்காம போட்டும். ஒருவேளை நான் நோம்பான்னு கேட்டு அவர் வெக்கத்தினால, எல்லாரும் நோன்பு வச்சிருக்கிறாங்க நம்ம மட்டும் நோன்பு வைக்கலன்னா அசிங்கமா போயிடுங்கிறதுனால வேற வழி இல்லாம ஆமா நான் நோன்புதான், அல்ல சத்தியமா நோம்பா, அல்ல சத்தியமா நோம்புதான், வேற வழி இல்லாம சத்தியம் செய்வ வைப்போம். இது நம்ம மேல தப்பு, நாம செய்யக்கூடாது. ஒருவேளை ஒருவர் தன்னுடைய வார்த்தையை வாதத்தை முன்வைக்கும் போது அதை உறுதிப்படுத்துவதற்காக சத்தியம் செய்ய வேண்டிய சூழல் வந்தால் சத்தியம் செய்யட்டும். ஆனால் அப்படி சத்தியம் செய்கிற போது அவர் அல்லாஹ்வின் மீது மட்டுமே சத்தியம் செய்ய வேண்டும், ஒண்ணு. இன்னொன்னு, தான் செய்த சத்தியத்தை அவர் பாதுகாக்க வேண்டும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு கூட்டத்தை, அஷ்அரியாவினுடைய இருந்து ஒரு கூட்டத்தை அவங்க கூட்டு வந்தாங்க. அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்டாங்க, எங்கள் குதிரைகள் ரொம்ப ஒட்டகங்கள் கம்மியா இருக்கு, சவாரிக்குண்டான ஒட்டகைகள் இல்ல, எங்களுக்கு நீங்க ஏதாவது ஒட்டகைகள் ஏற்பாடு பண்ணி கொடுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டாங்க. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமை அது, யார் என்ன கேட்டாலும் தன்னால் இயன்றதை கொடுப்பாங்க.
அல்லது தான் சார்ந்திருக்கிற சஹாபாக்கள்கிட்ட சொல்லி அவங்கள்ட்ட வாங்கி கொடுப்பாங்க. இது நபிகளுடைய வளமை. இவங்க வந்து கேட்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, வல்லாஹி லா அஹ்மிலுக்கும் வமா இந்தி மா அஹ்மிலுக்கும் அலைஹி. அல்லாஹ் மேல சத்தியமா உங்களை ஏத்திக்கிட்டு போற ஒட்டகம்லாம் நம்மள்ட்ட கிடையாது, தர முடியாது என்னால. அதே மாதிரி என் சார்ந்த யார்ட்டையாவது வாங்கி கொடுக்கலாமான்னா அதுக்கும் வழி இல்லை. ஒமா இந்தி மா அஹ்மிலுக்கும் அலைஹி, உங்களை சுமந்து செல்லுகிற ஒட்டகத்தை என்னால் சேர்த்து வசூல் பண்ணிடலாம் தரலாம் முடியாது. இந்த ரெண்டுமே நமக்கு செட் ஆகாது, கிடையாது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. சொன்ன பிறகு இந்த வந்த கூட்டம் திரும்பி போயிடுச்சு. திரும்பி போய்கிட்டு இருக்கும் போது கொஞ்ச நேரம் கழிச்சு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை திரும்ப கூப்பிட்டாங்க. திரும்ப கூப்பிட்டு அவங்களுக்கு சில ஒட்டகங்களை கூப்பிட்டாங்க. அவங்க அந்த ஒட்டகத்துல சவாரி செய்ய ரெடியானாங்க. அப்போ இதை அறிவிக்கிற அபூ புர்தா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நாங்க சஹாபாக்கள்ல சிலர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டோம், வல்லாஹி லா யுபாரிக்கு லனா அதைன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஸ்தஹ்மிலுஹு ஃபஹலிஃப அல்லா யஹ்மிலுஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியம் போட்டு சொன்னாங்க, சத்தியமா நான் என்ன செய்ய மாட்டேன், உங்களுக்கு ஒட்டகத்தை தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா பிறகு அவங்களே அந்த சத்தியத்தை முறிச்சு அப்புறம் என்ன செஞ்சுட்டாங்க, ஒட்டகத்தெல்லாம் கொடுத்துட்டாங்களே அப்படின்னு நாங்க எங்களுக்குள்ளே பேசிக்கிட்டோம். இந்த செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுக்கு போச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை எல்லாம் கூப்பிட்டாங்க. எங்களை கூப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, மா அன ஹமல்துகும் பல் அல்லாஹு ஹமலக்கும். முதல் விஷயம், உண்மையிலே நான் சொன்னேன் என்னால முடியாது, எனக்கு சக்தி இல்லைன்னு சொன்னேன், என்கிட்ட ஒட்டகம் இல்லைன்னு சொன்னேன், அது உண்மைதான், பொய் இல்லை. மா அன ஹமல்துக்கும், இப்பவும் நான் அவங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணல, நான் உங்களுக்கு ஒட்டகத்தை கொடுக்கல. பல் அல்லாஹு ஹமலக்கும், அல்லாஹ்வா பார்த்து கொடுத்தான். நான் இப்படி இல்லைன்னு சொன்ன உடனே கூட்டத்தில் ஒருத்தர் என்ன செஞ்சாரு, யாரும் சொல்லலாம் என்கிட்ட ஒரு 2 ஒட்டகம் இருக்கு, நான் வேணா கொண்டு வந்து தர்றேன் அப்படின்னு நான் அவர்கிட்ட இல்லைன்னு நினைச்சு சொன்னேன். ஆனா அவர் இருக்குன்னு நினைச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. கொடுத்ததுக்கு பிறகு என்கிட்ட இல்லைன்னு சொல்லக்கூடாதுல்ல, அப்ப இருக்கிறத கொடுக்கணும், அதனால கூப்பிட்டு கொடுத்தேன். நான் கொடுக்கல, அல்லாஹு ஹமலக்கும், அல்லாஹ் தான் கொடுத்தான். ஒண்ணு. ரெண்டாவது பதில், இன்னி வல்லாஹி இன்ஷா அல்லாஹ் லா அஹ்லிஃபு அலா யமீனின் ஃபஅரா கைரஹா கைரம் மின்ஹா இல்லா கஃபர்து அன் யமீனி வ அதைது அல்லதி ஹுவ கைருன். அல்ல என்ன பொதுவா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, சத்தியம் போட்டு நான் இதை செய்ய மாட்டேன்னு சொன்ன பின்னாடி அதை விட சிறந்த ஒன்று நமக்கு கிடைத்தால், நான் உங்களுக்கு தரமாட்டேன் என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டேன், ஆனா அல்லாஹ்வுடைய கிருபையில அல்லாஹ் எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டான். இப்ப நான் என்ன செய்யணும்னா, ஐயோ சத்தியம் பண்ணிட்டேன் தரமாட்டேன் அப்ப கொடுக்க கூடாது, அப்படி நினைக்க கூடாது. அப்படி நினைக்காம இப்ப கொடுத்தா என்ன ஆகும், சத்தியம் முறியும். சத்தியம் முறிஞ்சா என்ன செய்யணும், கஃபாரா கொடுக்கணும். நான் இது நல்லது, என்ன நல்லதை செஞ்சுட்டு என் சத்தியத்தை முறிச்சிருவேன், சத்தியத்தை முறிச்சதற்கு பகரமாக கஃபாரா கொடுத்துருவேன், அதான் சரி என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். நாமளும் எவ்வளவு சத்தியங்கள் செஞ்சிருப்போம், வேணும்னே முடிச்சிருப்போம். அதை நாம சொல்லும் போதே தெரியும் கண்டிப்பா இதை நம்ம நிறைவேற்ற மாட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே சத்தியம் பண்ணிருப்போம். இப்படி எவ்வளவோ சத்தியங்கள் நம்மை மீறி போயிருக்கோம், அந்த சத்தியங்களை நாம் முறித்திருப்போம். அப்படி முறிச்சிருந்தா அதுக்குண்டான பகரமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 5வது அத்தியாயத்தினுடைய 89வது திருவசனத்தில் சொல்வான், லா யுஆஹிதுக்கும் அல்லாஹு பில்லஹவி ஃபீ ஐமானிக்கும் வலாக்கி யுஆஹிதுக்கும் பிமா அக்தத்துமுல் ஐமான் ஃபகஃபாரத்துஹு இத்ஆமு அஷரத்தி மசாகின் மின் அவ்ஸதி மா துத்இமுன அஹ்லிக்கும் அவ் கிஸ்வத்துஹும் அவ் தஹரீரு ரகபா ஃபமன் லம் யஜித் ஃபஸியாமு 3 அய்யாம். 4 வகையான கஃபாராக்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான். எவ்வளவு நீங்க செஞ்சிருப்போம், நம்ம செஞ்சிருப்போம், சில சத்தியங்கள் செஞ்சு நாமளே மீறி இருப்போம். ஒருவேளை அப்படி செஞ்சிருந்தா அதற்கு பகரமாக 10 ஏழைகளுக்கு நீங்க என்ன சாப்பிடுவீங்களோ அந்த சாப்பாட்டிலிருந்து நடுத்தரமான உணவை 10 ஏழைகளுக்கு கொடுத்துடணும். மின் அவ்ஸத்தி மா துத்இமுன அஹ்லிக்கும், அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை, உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் செலவு செய்கிற அந்த செலவிலிருந்து நடுத்தரமான செலவுல 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். அவ் கிஸ்வத்துஹும், அல்லது 10 பேருக்கு ஆடை, முழுமையாக மானத்தை மறைக்கும்படியான ஆடை வாங்கி கொடுக்கணும். அவ் தஹரீரு ரகபா, அல்லது 3வதாக ஒரு அடிமையை உரிமை விடணும், அது இப்ப இல்ல விட்டுருவோம். 4வது ஃபமன் லம் யஜித் ஃபஸியாமு 3 அய்யாம். ஒருவேளை இது நமக்கு முடியல, 10 பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடியல, 10 பேருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னா 3 நோன்புகள் நோக்கணும். ஒரு சத்தியத்தை முறித்ததற்கு பகரமாக 3 நோன்புகள் நோக்கணும். சாதாரண விஷயம். இதை விட சத்தியத்தை வேணும்னே முறிச்சிட்டு அல்லது பொய் சத்தியங்கள் செஞ்சுட்டு
நாளைக்கு அல்லாஹ்ட்ட போய் நின்று அல்லாஹ் நம்மளை பார்க்க மாட்டான், அல்லாஹ் நம்மள்ட்ட பேச மாட்டான், மறுமையினுடைய எந்த பங்கும் நமக்கு கிடைக்காது என்பதை விட 3 நோன்பு வச்சு அதற்குண்டான பரிகாரத்தை பெற்றுக் கொள்வது மிக மிக சுலபமான ஈஸியான ஒரு விஷயம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதையும் சொல்றான், தப்பு செஞ்சுட்டோம், இந்த தப்பு நம்மள்ட்ட நடந்துருச்சு, இந்த தப்புக்குண்டான பரிகாரத்தை உலகத்திலேயே நம்மால் செய்ய முடியும், அதற்குண்டான வழியை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொன்னா, ஒரு பொய் சத்தியத்துக்காக அல்லது ஒரு சத்தியத்தை வேண்டும் என்று முறித்ததற்காக 10 பேருக்கு உணவு கொடுங்க அல்லது 10 பேருக்கு உடை கொடுங்க, அதுவும் இல்லைன்னா ஒன்றுக்கு பகரமாக 3 நோன்புகளை நோற்றுக் கொள்ளுங்கள். இது நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக அமையும். நாளை மறுமையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இது குறித்து நம்மை விசாரிக்காமல் இருப்பதற்கு இந்த கஃபாராக்கள், இந்த பரிகாரங்கள் காரணமாக அமையும் என்று குர்ஆன் நமக்கு உணர்த்துகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எல்லா விதமான பாவங்களில் இருந்து நீங்கி வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.